தேவனுடைய வல்லமைங்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேளுங்க. உங்கள் வீட்டில் ஒலிக்க பண்ணுங்க, நினைக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும். எபேசியர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஓகே, இப்போ கவனிங்க, நோட் பண்ணுங்க, பைபிளெல்லாம் பூட்டி வச்சுருங்க. ஓகேவா? கண்டென்ட்டுக்கு மட்டும் கரெக்டாக செவி கொடுங்க. நல்லா ஒரு நோட் பண்ணிங்க, சின்னதாக நோட் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். ஓகே, ரைட். இந்த வசனத்தை நான் ஏற்கனவே இந்த வசனத்தை வச்சு நான் ஏற்கனவே போதிச்சிருக்கிறேன். பட் இன்னொரு ஆங்கிளில் நான் இதை உங்களுக்கு போதிக்கிறேன். கவனிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். எப்படிங்க? எப்படி? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஞானங்கிறது எப்படி சொல்லுது? தி ஸ்பிரிட். ஞானம் என்ன சொல்லுது? அது ஒரு ஆவி. எதுக்கு அந்த ஆவி வேணும்? வசனம் நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும், அதாவது பிதாவாகிய தேவனும் மகிமையின் பிதாவான தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம். யார் அறிந்து கொள்றதுக்கு? யார் அறிந்து கொள்றதுக்கு? தேவனை அறிந்து கொள்ளுகிற ஞானம். நீ நல்ல படிப்பாளி, அறிவாளினோடனே நீ பைபிளை படிச்சு, நான் தான் முதல்ல சொன்னவங்களுக்கு, நீ நல்ல அறிவாளி, நீ நிறைய புத்தகம் படிக்கிற ஆள் அப்படின்னா நீ பைபிளை படித்தா ஒரு புத்தகம் படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீ ஞானத்தின் ஆவி, எப்படி? தேவனை அறிந்து கொள்கிற தேவனுடைய ஆவி வேணும். எப்படிங்க? தேவனை அறிந்து கொள்ளணும்னா என்ன வேணும்? தேவ ஆவி வேணும். அதான் ஞானத்தின் தெளிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அடுத்த வசனம் போடுங்க. புரியுதா? தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ரைட்டா? அப்படின்னா இயேசு எதற்கு அழைக்கப்பட்டார்? அந்த அழைக்கப்பட்டதன் மேலே இருக்கிற வைக்க வேண்டிய நம்பிக்கை என்ன? அதை பரிசுத்தவான்களுக்கு, நம்ம எல்லாம் பரிசுத்தவாங்க இல்லையா? நமக்கு உண்டாயிருக்கிற, நமக்கு அவர் கொடுத்த சுதந்திரம் என்ன? இயேசு இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்து தேவன் அவர் போயிட்டார்ல, அதுக்கப்புறம் நமக்கு என்ன சுதந்திரம் இங்கே வந்துச்சு? இதை அறிந்து கொள்ளுகிற, எங்கப்பா 17, தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்னது? வசதி, பணம் இல்லை. நமக்கு என்ன மாதிரி ஒரு ஐஸ்வர்யத்தை இயேசு கொடுத்தார் என்று, அதை என்னதென்று அறிகிற அந்த ஞானத்தை, அந்த ஆவியை பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. இயேசு எப்படி எழுப்பினாரு? பிதா எப்படி எழுப்பினாரு? செத்த பிரேதமாக இருந்தார் இல்லையா? செத்த பிரேதத்துக்குள்ள என்ன கொண்டு வந்தார்? பிதாவின் ஆவியை உள்ள செலுத்தி அந்த சரீரத்தை உயிரோட எழுப்பினார். எதற்கு அடையாளமா? நாம் யாருமே சாகக்கூடாது, பாவத்தில் சாகக்கூடாது, பாவம் இல்லாத வாழணும், ஐஸ்வர்யமான வாழணுன்றதுக்காக தேவன் தன்னுடைய ஆவியை அனுப்பி அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய பலத்த சத்துவத்தை எப்படி விளங்கப்பட்டிருக்காரு?
ஒரு ஆள் செத்து கிடக்குதுங்க, மூச்சு இழுத்து இழுத்து கிடக்குது. அவரை காப்பாற்றுறதுனா எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டலில் என்ன செய்வாங்க? ஆக்சிஜன் கொடுப்பாங்க. ஆக்சிஜன் கொடுத்து நிற்கல, நெஞ்சு நல்லா இழுத்து இழுத்து கிடக்குற, என்ன செய்வாங்க? சிபிஆர் கொடுப்பாங்க. அப்படி தானே? சிபிஆர் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு வேர்வை கொட்டு கொட்டுன்னு கொட்டும், நல்லா போட்டு நெஞ்சை போட்டு அமுக்கி 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 சிலவங்களுக்கெல்லாம் நெஞ்சே உடஞ்சிரும். இந்த இடம்லாம் அமுக்கிறது நெஞ்சு இருக்கு, இந்த எலும்பெல்லாம் உடஞ்சே. ஒரு மரிக்கிற தருவாயில் இருக்கிற ஒரு ஆளை ஜீவனை கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? சிபிஆர் கொடுப்பாங்க, பல ஃபஸ்ட் எய்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லை? அதை பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் அவங்க உயிரை விட்டு என்ன செய்வாங்க? காப்பாற்றுவாங்க. அது ஒரு பயங்கரமான கடினமான ஒரு காரியம். முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் மேலே அன்பு கூறணும். உங்கள் சரீரம் இருக்குல்ல, இந்த புலன்கள் எல்லாம் அடக்கி லவ்வோட கேட்கணும். நானே இதை தாண்டி என்னெல்லாமோ மசாலாலாம் அரைச்சி உங்களுக்கு என்னெல்லாமோ பண்ணுறேன். சரி, ஓகே, ஓகே. ஒரு மரிக்க போற சரீரத்தில் ஜீவனை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ பிரயாசம், ரொம்ப கஷ்டம். ஹோப்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா? செத்து போச்சுங்க, ஒரு சரீரம் செத்து போயிடுச்சு, அடிச்சு நொறுக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரம் உயிரோட எழுப்புறது எவ்வளோ பலத்தை உபயோகிக்கணும் இல்லையா? அப்படிதானே? அதனால தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவம். பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் அதே வல்லமை. What is that? The same power. கிறிஸ்துவை செத்து சாக போற சரீரத்துக்கு அவ்வளவு பிரயாசம். செத்த சரீரத்தில் தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய பலத்த சத்துவத்தை கொண்டு வச்சுதான் அந்த செத்த சரீரத்தில் ஜீவனை, இயேசுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்தார். இப்போ இந்த இயேசுவை விசுவாசிக்கிற நம்மிடத்தில் அதே வல்லமை வெளிப்படுமா? புரியுதா? அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படி சத்தியத்தை கேட்கணும். வசனத்தை அப்படி கேட்கணும். இந்த வசனம் கேட்கலனா அந்த மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறிய முடியாது. அதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது தான் நீங்க அதை அறியும் போது பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த கண்களுக்கு பிரகாசம் இல்லைன்னா அந்த வல்லமை வெளிப்படாது. இந்த வல்லமை செத்த நீங்கள் பாருங்களா, லிட்டரலாக அப்படி நீங்கள் போருங்க. இப்போ அப்படியே இயேசுவை கொண்டு போயிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, வேலைக்கிழமை துன்புறுத்துறாங்க மனதளவில், வெள்ளிக்கிழமை சமயம் அடித்து ஏற்றுறாங்க, சாயங்காலம் என்ன செய்கிறாங்க? அடக்கம் பண்ணுறாங்க. செத்துட்டார், உயிர் போயிடுச்சு. சனிக்கிழமை என்ன செய்கிறார்? அடக்கம் பண்ணிட்டாங்க, மண்ணுக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயிரோடு எழும்புறார். கரெக்டாக? உயிரோடு எழும்பும்போது அவருக்கே தெரியாது நம்ம பாவத்தை சுமந்து செத்து போனார் இல்லையா? பாவத்துக்கு பலியா செத்து போனார். இப்போ 3ஆம் நாள் பிதா தன் குமாரனை தமது பலத்த சத்துவத்தினால் எழுப்புறார். எப்படி? அவருடைய வல்லமையை கொண்டு அந்த சரீரத்தை எழுப்பிட்டார்.
இப்போ இந்த சரீரத்தை எழுப்பின பிதா, குமாரன், பரிசுத்தாவிய விசுவாசிக்கிற உங்களிடத்திலும் அதே பலத்த சத்துவம் விளங்கி செத்து போன உங்க வாழ்க்கைய, மரித்து கிடக்கிற உங்க வாழ்க்கைய, ஒன்றுமில்லாத உங்க வாழ்க்கைய தட்டி புஷ்குன்னு தூக்கிடும். எப்படி? அப்படி தூக்கணும்னா மனக்கண்கள் திறக்கணும். ஹல்லேலூயா. God is so powerful. அவர் ரொம்ப லக்ஸூரியஸ் காட். கடவுள் எப்படி? எப்பா கடவுள் எத்தனை பேருக்கு 1000 கோடி வேணும்? 1000 கோடி எத்தனை பேருக்கு வேணும்? 1000 கோடி அப்படியே இருங்க. அப்படியே 1000 கோடி வேணும் தானே? தூக்கடா சொப்பின்னு ஒன்றும் இல்லைடா, உனக்கு வராதுடா, கேள்வி வராதுடா, அது அருமனையோடு முடிஞ்சு போச்சு, தூக்கும். இப்போது மற்றவங்களுக்கெல்லாம் 1000 கோடி வேண்டாம், வேணும். நான் சொல்கிறேன், கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் 1000 கோடியை தர்றதுக்கு அவருக்கு ஒரு தூசு மாதிரி. எப்படி? அவருக்கு ஒரு தூசு. சும்மா என்னப்பா தூசு மாதிரி எதா இருக்காப்பா? அரிசி எதா இருக்கா? அந்த அந்த துணி 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 எடுத்துரு. யாருக்குப்பா 1000 கோடி? ரோசலட்டுக்கு 1000 கோடி வேணுமா? அந்த எடுத்துக்கப்பா, எடுத்துக்கப்பா, கொடுங்க. சுனிதா வேணுமா? எடுத்துக்கமா, 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 1000 கோடி எடுத்துக்க. அப்போ வலை கரெக்ட் இல்லை, வலை போடலை, ஜெயஸ்ரீக்கு போயிடுச்சு. அப்படியும் போக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. இப்போ கவனிங்க, இப்படி ஒரு துணியை தூக்கி போட்டால் எப்படிங்க? இந்த வாங்கிக்கப்பா 1000 கோடி, இது கேட்டால் தானே வாங்கிட்டோம். இப்படி தான் தேவன் என்ன செய்கிறாரு? நீ கேட்கறத கொடுக்கறதுக்கு ரொம்ப வல்லமுள்ளவர்களாக இருக்கிறார். ஒரே செகண்ட்ல செத்த சரீரம் அப்படியே உயிரோட வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில அவர் பயங்கர பலத்தை, செத்த சரீரத்தை உயிரடைய வைக்கணும்னா 1000 கோடி எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பணமே இருந்தாலும் சில இடத்துல உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. எத்தனை 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் உயிர் திரும்ப வராது. ஆனா அந்த உயிரை தட்டி தூக்குன அவருடைய பலத்த சத்துவம் உன் வாழ்க்கையில விளங்குமா? ஆனா மனக்கண்கள் திறக்காத வரைக்கும் you cannot move and reach it. Do you understand what I am telling? உங்களுக்கு புரியுதா? 1000 கோடி ஆண்டவர் இப்படிதான் நீ கேட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு 1000 10,000 கோடியா கேளுடா. எத்தனை 1000 கோடி வேணாலும் நான் உனக்கு தரேன். உனக்கு எவ்வளவு வேணாலும் வேணும். 1000 வயசு வரைக்கும் நான் இருக்கணுங்க, தருவாரு. விசுவாசத்தினால் நீ எதை கேட்டாலும், ஏது அது ஒரு லிமிட்டே கிடையாது. நீ என்ன வேணா கேட்கலாம், கேட்கிற கொடுத்துரு. ஆனா கேட்கிற உனக்கு மனக்கண்கள் திறக்கணும். என்ன மனக்கண்கள்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே பலத்த சத்துவம் ஒண்ணுமே இல்லாத, தகுதியே இல்லாத என் வாழ்க்கையிலையும், பணமே இல்லாத என் வாழ்க்கையில பணத்தை உயிரோட எழுப்பும். வியாதியோட இருக்கிற என் சரீரம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் மரணத்தை காண மாட்டான். இதெல்லாம் உண்மைதான். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை வசனம் எல்லாமே 100% ட்ரூ. இட்ஸ் ஹேப்பன், நடக்கும். ஆனா அந்த மனக்கண்கள் கிறிஸ்துவை எழுப்பின அதே வல்லமை என் வாழ்க்கையிலையும் செயல்படும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாரை எழுப்பினவரு? கிறிஸ்துவை எழுப்பினவரே சொல்றாரு. இதே பலத்த சத்துவம் உன் வாழ்க்கையிலையும் விளங்கும். உன் மனக்கண்கள் திறக்குமா? உன் மனக்கண்கள் திறந்தால் நீ அதை காண்பாய். ஹல்லேலூயா. The things are happen. எல்லாமே நடக்குங்க. உன் வாழ்க்கையில நடக்காதுன்னு ஒன்றும் இல்லைங்க. சிலவெல்லாம் கேட்பாங்க, சும்மாவே கேட்பாங்க, ஏங்க ஒரு 200 கோடி கொடுத்துட்டு போங்க. தூக்கி போடுவார். அவங்ககிட்ட எப்படி போடுவார்? ஆண்டவர் ஓடி போடுவார். ஜாலிக்கா கேட்குற, நான் 300 கோடி வச்சுக்கோ. எப்படி
சும்மா நீ கேட்டாலே நீ சும்மா தான் கேட்டிருப்ப, நக்கலாக கேட்டிருப்ப. ஓ என்னங்க பெருசா அவ்வளோவா கிடைக்கும், கொடுங்க சிஸ்டர், நிறைய போட வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படி என்ன செய்யணும் ஆண்டவருக்கு? ஆண்டவருக்கு அது லேசான காரியம். உனக்கு ஒரு காரியத்தை கேட்குறேன்னா உன் அறிவுக்கு கொடுமா, உன் அறிவுக்கு எட்டாத காரியத்தை செய்யக்கு அவர் துடின்னு துடிச்சிட்டு இருக்கும்போது உன் அறிவுக்கு எட்டுன அற்ப காரியம் 1000 கோடியோ 50,000 கோடியோ லட்சம் கோடியோ அதெல்லாம் உனக்கு கொடுக்கறது அவருக்கு லேசான காரியம். 300 கோடி கேட்ட எப்போ காலையில், சாயங்காலம் பின்னும் கேட்கும், ஆண்டவரே ஒரு 500 கோடி கூட தந்தா 800 ஆகும், நாளைய காலையில் ஒரு 200 கோடி, நான் எல்லாம் சேர்த்து வச்சு 2000. அவருக்கு இது லேசான காரியம். ஏன்னா தேவனிடத்தில் கேட்கும் போது அவரை உயிர் செத்த சரீரமே உயிரோட வந்திருக்குன்னா என் வாழ்க்கையில என் அறிவுக்கு எட்டாத காரியத்தை நடத்துறதுக்கு அவர் வைராக்கியமா இருக்கிறாருன்னா ஏன் என் வாழ்க்கையில் அது நடக்காது? நடக்கும். இதுக்கு என்ன வேணும்னா இந்த மனக்கண்கள் திறக்கணும். பாருங்க, எனக்கெல்லாம் ஆண்டவர் செய்வாரா பாருங்க, நாங்க எல்லாம் யாருங்க அப்படின்னா ஒரு நாள் செய்ய மாட்டார். பார்த்துக்கா, இருக்கிறத கண்டவங்கடியவன் எல்லாம் தூக்கிட்டு போவான். என்னது இருக்கிறது கூட எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா இல்லையா? அப்ப இது நான் சொல்லுங்க, வசனம் சொல்றது இப்படிதான். அந்த வல்லமையை விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியணும். முதல் அதனாலதான் பைபிள வசனத்தை என்ன செய்யணும்? யாரை பத்தி கேட்கணும்? நீதிமொழிகளை படிச்சுட்டு விட்டுறக்கூடாது, சங்கீதத்தை படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. இயேசுவை எழுதியிருக்கிற இதே மாதிரி நிருபங்களுக்குள்ள போனோம். இயேசு யாரு? இயேசு எவ்வளோ ஓல்டமுள்ளவர். நாள் முழுக்க ஆண்டோடைய வார்த்தையை நாக்க தொங்க போட்டுட்டு கேட்கணும், தேனு வடியணும். எப்படி எப்படி வடியணும்? தூங்கி சலுவ வடிவதில்லை. ஆயிரம் இப்படி வரணும். இது அல்லேலூயா. நான் உங்க வெளிப்படகத்தை சொல்லல, உங்க உள்ள இருக்கிற விசுவாச மனுஷன், ஆவிக்குரிய மனுஷனை சொல்றேன். அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? வா, இவர் 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 அப்படி அணங்காத இருக்கணும், இல்லைங்க வல்லதுன்னு சொல்லுவார். அதனால கண்ணை நல்லா திறந்துட்டு, அதெல்லாம் நல்லா தெரியும். நானே பெரிய நடிகண்டா, அந்த மாதிரி நம்மளே பெரிய நடிகண்டா, அதுக்கப்புறம் தந்தீங்க. அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அதான் நான் மனைவி போன வாரம் மெசேஜ் குடிச்சிட்டு, நீ எப்படி இவங்களை, அது செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க அன்னைக்கு. செவ்வாய்க்கிழமை ஒரு நாளையா ஒரு 2-3 பேரை மேனேஜ் பண்ணவே முடியல. மூஞ்சியெல்லாம் ஒரு சை. பிள்ளைங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அது பிள்ளை தானே சுந்தர சிஸ்டர், அது பிள்ளையா? பார்க்க அப்படி தெரியலை. இங்கே நான் எப்போவுமே நாங்கள் மெசேஜ் கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இங்கே எல்லாருக்குமே டாப் டு பாட்டம் எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சரிசமமாக தான் பிரித்து கொடுக்குறாரு. உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறதுக்கு நீ அனுமதிச்சுன்னா இட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை ருசிக்கிறது வேற. ஏன்ட்டு அப்படி நீ கேட்ப, பாஸ்டர் அடுத்து என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்னன்னு கேட்பீங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரியுது, ஐ நோ இன் மை ஸ்பிரிட் கடவுள் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாரு, எந்த இடத்துலேருந்து கொண்டு எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேலே ஊற்றுவார். ஹல்லேலூயா. ரைட். அப்போது இது தேவனுக்கு இது லேசான காரியம். உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறது அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லைங்க. சுனிதா சிஸ்டர் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சுனிதாவா விஜயா சிஸ்டர். விஜயா சிஸ்டருக்கு ஒரு பையனை முதலமைச்சர் ஆக்கலான்னு சொல்லியாச்சு. எப்படி? முதலமைச்சர். அப்போ அவங்க வேண்டான்னா சொல்லுவாங்க,
அவங்க உருக்கமாக ஜெபம், ஆண்டவரே என்னுடைய மூத்த மகன் முதலமைச்சராகவும் இளைய மகன் மத்திய அமைச்சராகவும் வர வேண்டும், நடப்பதாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆவிக்குரிய கண் திறந்து அப்படி சொல்கிறாங்க. நடக்குமா நடக்காதா? சொன்னாலே நடக்கும். நான் சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல கரெக்டாக கவனிங்க. ஆண்டவருக்கு சித்தம், ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க நாட்டை ஆளுவதானே. ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லாம நாட்டை எத்தனையோ பேர் ஆள்றாங்களா இல்லையா? அவனுக்கெல்லாம் தேவன் அனுமதி கொடுக்கும் போது ஏன் நீ கேட்க கூடாது? ஏன் நீ கேட்க கூடாது? உன் விசுவாசம் எங்க போச்சு? தேவனை நீ பார்க்கிற பார்வை எங்க இருக்கு? ஹல்லேலூயா. இருக்கீங்களா இல்லையா? ஏண்டா எவனெல்லாமோ கேட்டு முதலமைச்சர் ஆகுறாங்க, இல்லை இப்போ பிரதமர் ஆகுறாங்க, என்ன வேணா இருக்கட்டுங்க, எனக்கு தெரியல. ஆனால் நீ ஆண்டவரை, நம்ம தேவன் தான் உண்மையான தேவன், சர்வ வல்ல தேவன் அப்படி இப்படின்றீங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேவன்கிட்ட நீங்கள் கேட்டால், உன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீ கேட்டால் உனக்கு அதை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பின அந்த பலத்த சத்துவம் ஏன் ஓ வாழ்க்கையில விளங்காதா? கர்த்தர் சொல்றாரு, சாலமோனை பாருடா, அவனை உடுத்துறத காட்டிலும் உன்னை நான் உடுத்த வல்லவரா இருக்கிறேன். காட்டு புஷ்பத்தை அதை விட உடுத்தி இருக்கிறேனே, ஏன் உன்னை உடுத்த மாட்டேன்? ஏன்னா நீ எப்பவுமே கேட்கறது எப்படி? ஆண்டோட்ட எப்படி கணும்? தூக்கி போடுங்க சாமி. நான் யாருன்னு காட்டுறது இல்லை, என்னை வச்சு நீங்க யாருன்னு காட்டுங்க. இதுதான் உன் ஜபமா இருக்கணும். இது ஃபுல்லா பிச்சை கேப்பு. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த பெண்ணுக காரியம் மட்டும் நான் நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவர் பெண்ணுக காரியம் நல்ல 10 தலைமுறை சேர்த்து கேட்கணும். ஹல்லேலூயா. உன் பொண்ணுக்கு ஒரு குறை இருந்தனா, இனி என் பொண்ணோட வம்சத்தில் இந்த குறை இருக்கக்கூடாது. உமது பலத்த சத்துவம் 10 தலைமுறைக்கு விளங்கட்டும். வேதம் சொல்லுது, 1000 தலைமுறை குறைக்கும் உன் நீதியை நிக்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. நீ உலகத்தை பார்க்காத, இங்க பாரு. மனக்கண்கள் திறக்கட்டும். உன் கண்ணை வெளியே வச்சு பார்க்காத, உன் கண்ணை இங்க பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 மணி நேரம் ஆனாலும் நியூஸ் சேனல் பார்ப்ப நீ. நான் சொல்றேன், உலகமே ஒன்ன பார்க்கணும். ஒன் நியூஸ், ஒன் சென்சேஷனல் நியூஸ் உலகம் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். வாட் இஸ் டுடே? ஏய், அந்த தேவ மனுஷனுக்கு இன்னைக்கு என்னடா நடக்குது, அவருக்கு நியூஸ் என்னன்னு ஒன்ன உலகம் பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளோட சென்சேஷனல் நியூஸ் தான் எல்லா சேனல்லையும் வரணும். நியூஸ் சேனல்காரன் வழி இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறான் அவனுக்கு டிஆர்பி ஏற்றுறதுக்கு. நான் சொல்கிறேன், என் பேச்சுக்கு நியூஸ் சேனல்லாம் வந்து நிற்கும். சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, சம்திங். ஏன்னா ஆம்பளைங்க எல்லாம் கஞ்ச பிசினாரியா. ஓ பார்த்தீங்க, நீங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சிஸ்டர். பாருங்க, நீங்கள் தான் என்ன நல்லா நேசிக்கிறீங்க. ஆனால் ஒரு கொழுப்புல அப்படியாக கடவுது. ஹல்லேலூயா. என்னை வாழ்த்தினவர்கள் வாழ்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லணும். ஆரவாரமாக இருக்கணும். எதில் ஆரவாரமாக இருக்கணுமோ அதில் ஆரவாரமாக இருக்கணும். ஆவிக்குரிய கண்ணு திறந்தாச்சுனாலே நீங்கள் எங்கே பார்க்க மாட்டீங்க, பக்கம் எல்லாம் கண்ணே தெரியாது. இங்கே எல்லாம் ஒரு கண்ணும் தெரியாது. இங்கே ஒருத்தியும் ஒருத்தனும் உனக்கு கண்ணு தெரியாது. அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் மனக்கண் திறக்கட்டும்பா. அடுத்தவனை பார்த்துட்டு இருக்கிற கண்ணு போட்டு மாட்டப்பா. இந்த கண்ணு பொட்ட கண்ணாட்டும், இந்த கண்ணு பொட்ட கண்ணாகட்டும், இந்த கண்ணு திறக்கட்டும்பா. உங்க ரகசியத்தை தெரிகிற கண்ணு, அந்த பலத்த சத்துவத்தை அறிகிற அந்த கண்ணு எனக்கு திறக்கட்டு சுவாமி. ஹல்லேலூயா. உள்ள குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. வந்துச்சா அக்கௌண்ட்ல வந்துச்சா
நீயே அக்கௌண்டாரு, நீ லட்சம் பேருக்கு நீ அக்கௌண்ட், நீ ஒரு பேங்காரு. ஹல்லேலூயா. நீங்க தான் ஒரு பேங்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கண்ணு திறந்தது? அந்த ஏரியாவில் கொஞ்சம் திறக்கவே இல்லை. இங்கே திறந்ததா? சாமுவேல் திறந்ததா? அவனுக்கு கொஞ்சம் மங்கள் உண்டு. இன்னைக்கோட அவன் வெளிச்சான். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மங்கள் எல்லாம் மாறி. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை உங்கள் தலையெழுத்தை எவனையும் எழுத விடாதீங்க. எழுதினவரை வாழ விட்டால் மட்டும் போதும். அவர் உங்களை அடிச்சு தூக்கிடுவார். ஹல்லேலூயா. சுவாமி மனக்கண்கள் இன்னும் ஆழமா திறக்கட்ட சுவாமி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மனக்கண்கள் உலகத்துல ஒருத்தண்டே 5 பைசாக்கு ஐடியா கேட்கக்கூடாது. நீ ஆண்டோடைய பிள்ளை. உனக்கு தெரியாதது உலகத்துல ஒருத்தனுக்கும் தெரியாது. இது வேற உலகத்திலே தெரியாது. உன் வாழ்க்கையில உன் காரியத்துல கர்த்தர் தான் பெரிய ஆளு. அதுக்கு அடுத்து நீதான் சொல்லு, எனக்கு சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும். ஹல்லேலூயா. அங்க சீசன் சரியில்லை, இங்க சீசன் கொள்ளலாம், இப்ப அங்க ஜம்முக்கு போகாதீங்க, அப்பதான் போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா போகணும். அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார்னு போய் நேரம் போய் தாந்திரப்படாது. அப்புறம் தூக்குக்கு வர முடியாது, அடக்கத்துக்கு தான் வர முடியும். அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 1:3 கேட்கப்படுங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் எவராலே? 1 போடுங்க. ஆதியிலே வார்த்தை, வார்த்தை இருந்த அந்த வார்த்தைன்னா யாரு உங்களுக்கு தெரியும்? இயேசு இல்லையா? ஆதியிலே இப்படி படிக்கலாம். ஆதியிலே இயேசு இருந்தது, அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தது, அந்த இயேசு தேவனாய் இருந்தது. ரைட்டா? இப்ப 3 போடுங்க. சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ரைட்டா? இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்ப கொலோசியர் 1:16 போடுங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாய் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தரங்களாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கரெக்ட். இப்போ படிங்க. நம்ம லோக்கல் ஸ்லாங்கில் படிப்போம். ஏனென்றால் இயேசுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிறதா இருந்தாலும் பூமியில் இருக்கிறதா இருந்தாலும், எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் எனக்கு கண்ணுக்கு தெரியாததாக இருந்தாலும், சகல வஸ்துவும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக்குமா ஈராக்கு, ஈரான், எல்லா கல்ஃப் கண்ட்ரி, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாதுல்ல. தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சது, தெரியலன்னா தெரியாததிலிருந்து. ஆனால் கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? சகல வஸ்துக்களும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப்பு, வேற என்னடாப்பா, ஹல்லேலூயா, எல்லா தேசத்தில் இருக்கிற சகல வஸ்துக்களும் அங்கே இருக்கிற பிரதமர் பதவி, கவர்னர் பதவி சிங்காசனங்களானாலும், சிங்காசனம் என்னது? சிங்காசனம் என்னது? பதவின்னு அர்த்தம். பதவி ஆனாலும் அந்த பதவியை நிர்வகிக்கிற அரசியல் அமைப்பு சட்டங்களானாலும், அதை கையெழுத்து போடுகிற
உறுதியளிப்பா இருந்தாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் இயேசுவை கொண்டு இயேசுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. உன் மனக்கண் திறந்தால் நீ அடுத்த பிரதமர் ஆகலாம், அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், அடுத்த ஐஏஎஸ் ஆபீசர் ஆகலாம். என்னது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க எல்லாம் அவரால் அவருக்கென்று தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை 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 தட்டி தூக்கின அந்த பலத்த சத்துவத்தை அறிகிற மனக்கண்கள் திறந்தால் உலகமே உன் கையில் இருக்கும். இது சாதாரண மேட்டர் இல்லைங்க. இது என்னத்தை பேசுறேன் நான்? எத்தனை பேர் புரியுது? இயேசுவை தட்டி தூக்கிட்டார் யாரு? பிதா. ரூல் எல்லாம் யார்கிட்ட கொடுத்துருக்கு? இயேசுகிட்ட. இப்ப சத்தியம்னா யாரு? இயேசுன்னு அர்த்தம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை வெற்றியா வாழ வைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப அந்த சத்தியமே சொல்லுது, நான் தான் எல்லாம், எனக்காக எனக்கென்று எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற அதிகாரங்கள், எல்லா சிங்காசனங்கள், இங்க இருக்கிற சொத்து எல்லாமே, உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உன் கண்ணுக்கு கண்டது, உன் காதுக்கு கேட்டது மாத்திரம் இல்லை, உன் கண்ணுக்கு காதுக்கு கேட்கறது, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் கூட என் கையில தான் இருக்கு. இத தட்டி தூக்கணும்னா நீ என்ன பார்க்கணும்? நான் கண்ணுக்கு தெரிய 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 என்ன அறிய 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 உன் மனக்கண்கள் சுரக்கப்படும். உன் மனக்கண்கள் சுரக்கப்பட அவருடைய பலத்த சத்துவம் விளங்கும். ஹல்லேலூயா. லாமோ ஷாக்கப்ரனோலரியான்ஸ்ரா. ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் அவரை விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் கூட ஒன்னாலும் கூடாதது ஒன்றுமில்லைன்றார். அவரே சொல், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உன்னாலும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன்னா சகலமும் அவருக்கு தான் இருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ நான் இப்போ கேட்டிருக்கேன் பாஸ்டர், எனக்கு ஒரு 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 2000 ரூபா சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்கு. யார்கிட்ட கேட்குற? ஹல்லேலூயா. 2000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறவனா மாற வேண்டிய நீ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம், அந்த எண்ணம் தாட்டு மாறலன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை மாறாது. மனக்கண் திறக்கலன்னு வச்சுக்கோயேன், பலத்த சத்துவம் விளங்காது. இல்லைன்னா கொஞ்சம் போல விளங்கும். எப்படி? உனக்கு எவ்வளோ வேணும் மக்களே? உனக்கு எவ்வளோ வேணும்? பணமாக வேணும்? எவ்வளோ வேணும்? நிறையன்னா எத்தனை? ஒரு லாரி அளவுக்கு? லாரியில் டிம்போவில் எதில் கொண்டு போவேன் தந்தா? எத்தனை லாரி? ஒரு லாரி போகிறோம். நான் எடுத்துக்கா கொண்டு போய் உடனே இடத்த காலி பண்ணணும் அண்ணா. சரி, அது இது இவ்வளவு மனசு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசு உண்டு பாருங்க. உங்கள் மனக்கண்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், தேவனே, நான் பேசலைங்க, தேவன் தான் பேசுகிறாரு. தேவன் உங்கள்கிட்ட கேட்குற, உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ வேணும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவனுடைய மனக்கண்கள் திறந்த அளவுக்கு தாங்க நீங்கள் கத்திரத்தில் கேட்பீங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையாங்க? சாவுற கண்டிஷனில் ஒரு ஆள் இருக்கும். உடனே டாக்டர் போய் கேட்பாரு, எத்தனை வயசாச்சு? ஓ, ரிப்போர்ட்டடு கண்டிஷன் மோசம்தான். எப்படி? வயசும் 85 ஆச்சு இல்லையா? ஆண்டவர் உனக்கு மனக்கண்ணை திறந்தா எப்படி தெரியுமா? என்ன சொல்லுவார்? அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவனுக்கு வயசு 85 தான் ஆச்சு. ஆண்டவர் என்ன சொல்லுவார்?
அவனுக்கு வயசு 85 தான் ஆச்சு. உலகம் என்ன சொல்லும்? வயசு 85 ஆயிருக்கு. எப்படி இது நல்லா இருக்கா? அவனுக்கு வெறும் வயசு 80, இன்னும் 10 2000 3000 வருஷங்கள் கிடக்கு இல்லையா? இதே போதும். நம்ம சபையில் ஆள் பாதி ஆட பாதி மாதிரி, வார்த்தை பாதி ரியாக்ஷன் பாதி. நல்ல பாஸ்டர் இல்லையா அவங்களுக்கு? இதுலேயும் திருந்தாத்தவன் போட்ட கண்ணா போக வேண்டியதான். அல்லேலூயா. நீ ஒரு கண்ணு போட்டையா இருக்கா, 2 கண்ணு போட்டையா இருக்கா, மங்கள் அதெல்லாம் தெரியாது. பொட்ட கண்ணுனா பொட்ட கண்ணு தான். உன்ட்ட இல்லையா? இப்போ இவ சொன்னால் எனக்கு 1 லாரி போதும். எவ்வளோ சொன்ன பணம்? 1 லாரி போதும். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்னா, சிஸ்டர் அதான் நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், உன் அளவுன்படி கேட்காத, உன் விருப்பத்தை கத்திடத்துல சொல்லாத, உங்கள் விருப்பம் என்ன டேடின்னு கேட்கணும். அதை செய்யுங்கப்பா. அழைக்கப்பட்டது நீங்க, என்ன அழைச்சிட்டு வந்தது நீங்க, என் மேல தீர்மானத்தை வச்சது நீங்க. You do. இந்த வாழ்க்கை என்னுடையதல்ல, இது உம்முடைய தீர்மானம். உங்க நாம மகிமைப்படும்படி என்ன அலங்கரிச்சு நீங்க உயர்ந்துருங்க. நான் சிறுகவும் நீர் பெருகவும். ஹalleluya. bro shaka brother. ஹalleluya. வைராக்கியம் வரணும். உன் வாழ்க்கை 5க்கு 10க்கும் கணக்கு பார்க்குற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் உன் மனக்கண்கள் கோடிகளில் கோடிகள் இருக்கணும். உன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவினால் அறிக்கையிடுவதை நீ பெற்றுக் கொள்வாய். Hallelujah. This is a power. This is a power. Your tongue is powerful. Hallelujah. உன் நாக்கு பவர். அது விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. Hallelujah. கவனமா பேசணும். Hallelujah. மட்டுக்கு பேசுறவங்க இருப்பாங்க, மட்டுப்படுத்தி பேசுறவங்களும் இருப்பாங்க. கரெக்டா? மட்டுக்கு பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் காது கொடுக்கணும். மற்றபடி அப்பனுக்கு மட்டும்தான் செவி கொடுக்கணும். நம்ம மட்டுப்படுத்தி பேசுறது தப்பை கொஞ்சம் பாபிசாசு என்ன சொல்லணும்? ஏன்னா இந்த சர்ச்சில் அப்பப்போ போபிசாசுன்னு சத்தம் கேட்கணும். பேதுரு எத்தனோட ஆண்டவர் சொன்னார், அப்பாலே சாத்தானே. பரம காரியத்தை குறித்து நினைப்பியா? கூடாரம் போட்டு ஒத்தைக்கு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கூடாரம், எனக்கு நம்ம சேர்ந்திருப்போம். எங்களுக்கு 3 வீடு வேணும்னு ஆசையா இருக்கு. 1 என புருஷனுக்கு, 1 எனக்கு, 1 பிள்ளைக்கு. அடுத்து பிள்ளைக மாப்பிள்ளை வரட்டு, அந்த வர அவனுக்கு நாங்கள் செத்த வரவு 2 எடுத்தோன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அப்பவே செத்துட்டேன்னு அர்த்தம். செத்த பயலை ஒன்று அடக்கம் பண்ணி 6 அடி குண்டு இல்லை, உனக்கு 60,000 அடி குண்டு தோண்டி போத்துட்டு உனக்கு ஆவி எழும்பி வரவே படாது. அல்லேலூயா. வம்சத்தை காலி பண்ணுறோம் பொல்லாத. அல்லேலூயா. நம்ம பேக்ரவுண்டு ஒன்றும் இல்லாத பேக்ரவுண்டாக இருக்கலாங்க. அப்பனுக்கு கம்மியாக இருந்திருக்கலாம், அம்மாவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் எப்போ நான் ரட்சிக்கப்பட்டனோ அப்போவே ஐ ஹாவ் அ ஃபாதர். I have the father. He is the supreme father, luxurious father. ஆபிரகாமை பிஞ்சு தெரிக்கிற அளவுக்கு நிரப்பின தேவன், செல்வ சீமானாய் மாற்றினவர், என்னை அதே
உடன்படிக்கையை அனுபவிக்கும்படி எனக்காய் இரத்தத்தை சிந்தி என்னை இந்த பூமியில என் தலையை உயர்த்தி என் கொம்புகளை உயர்த்தி என்னை என்றைக்கும் சிங்காசனத்துல வச்சு அழகு பார்க்கிறவன். ஹல்லேலூயா. பிராலோ சிம்பிரகாட். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு பேங்க்ல பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம், நாளைக்குள்ள காரியம் ஃபீஸ் கட்டுற பிள்ளைக்கு ஃபீஸ், திஸ் இஸ் அ ஃபேக்ட், அதான் உண்மை. பட் அது ட்ரூ கிடையாது. சத்தியம் என்னன்னா நாளைய காரியம் சால்வ் ஆயிடுச்சு ஏற்கனவே அந்த ஆவிக்குரிய கண் திறக்கட்டும். இந்த கண்ணு திறக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ணு திறந்தாலும் சம்டைம்ஸ் இதை வந்து ஏதாவது ஒரு தூள் வந்து விழுந்துரும் பாருங்க. எப்படி பிசாசு என்ன செய்வான்? தூள் விழுந்த மாதிரி இருக்கா, இங்கவா தூள் விளைஞ்சு இப்படி உதவி செய்யற மாதிரி கூட நீ யாரை கூப்பிடக்கூடாது. புருஷன் கூப்பிடுவார் இந்த சமயத்தில் கண் அடைச்சக்கு வா, அப்படி அவர் சொல்லுவார் வல்லம். எப்படி அவர் அங்கே அடிச்சு விடுவார். ஏன்னா நம்ம இந்த ஃப்ரீ தானே அடிச்சு விட. ஏன்னா இது தொண்டை அது வந்து இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது ஓப்பன் ஆகி கலன்னு பேசிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், உன் கண் ஒரு சின்ன அளவு கூட அடையக்கூடாது. புரிஞ்சுதா? உன் மனக்கண்களில் ஒரு சின்ன தூளை கூட அனுமதிக்கவும் கூடாது. ஒருவேளை ஒரு தூள் மாதிரி ஏதாவது விழுந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரை ஏதோ கொஞ்சம் மசகுற மாதிரி இருக்குது, உடனே அழுக்க எல்லாம் எடுத்துருங்க, கண்கள் இன்னும் பிரகாசமாகட்டும், இப்பொழுது இருக்கிறது 1000 மடங்கு பெருசாகட்டும். பிசாசை கட்டிச்சு தின்னணும். அல்லேலூயா. பிசாசை ஆர்டர் பண்ணணும். எப்படி? KFC சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? யாரெல்லாம் பண்ணல? இன்னைக்கு கூட்டிருப்பாங்க சிங்கன்னாங்க. போகும்போது இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு KFC. இந்த வாரத்துக்குள்ளே எல்லாரும் போய் KFC அங்கே போய் ஆர்டர் பண்ணணும். கேட்டியாலா? ஆர்டர் பண்ணுவது பயங்கர இதாக இருக்கும். இப்படி KFC சிக்கனா அங்கே வரல, மார்த்தாண்டா கருங்கல்ல வந்திருக்க KFC. அது டீ ஷாப்பு KFC மார்த்தாண்டெலாம் இருக்குது. நார்கோல் மார்த்தாண்டம். சரி போன போங்க. இப்போ சோதர ஆண்டவரே கண்கள் எல்லாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதராம். கவுனி. இந்த KFC சிக்கன் போனா ஒரு சிக்கனா இருக்காது. என்னது அது? என்னப்பா சொல்ல, பக்கெட்டு, வாளி, இந்த சட்டை, வேற என்ன, கம்பு சிக்கன், கிறிஸ்பி, பிரெஞ்சு பிரைஸ், லிப்ரானுங்க பிரெஞ்சு பிரைஸ், வேற என்ன, லாலிபாப்பு, லாலா பாப்பு, எல்லாம் இருக்கும். நீங்க ஆண்டவர்கிட்ட எப்படி தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே பிசாசு சும்மா தட்டு எனக்கு பிடிச்ச இல்லை, ஏன்னா எல்லாத்துலையும் சேர்த்து ஒரு ஆர்டர் போடுங்க. அவனுக்கு கை, காலு, மூக்கு, கண் எல்லாத்தையும் கறிகராக கடிச்சு தின்னானு. எப்படி கறிகராக கடிச்சு தின்னானு. ஹல்லேலூயா. வருத்தமும் கஷ்டமும் வேதனையில் உன் வாழ்க்கை பிசாசை கடிச்சு காரம்பி நறுநறாகணும். உன் ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாய், உன் நன்மைக்கு விரோதமாய் தேவன் உனக்கு வாக்களித்து உன் வாழ்க்கையில அவருடைய பலத்த சத்துவத்தை விளங்க செய்ய அவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாரோ அதே வைராக்கியத்தோட பிசாச தேவனை கனவீனப்படுத்துற, தேவனுடைய பிள்ளைகளை கனவீனப்படுத்துகிற பிசாசோ அந்த பிசாசுகோட சேர்ந்த மனுஷனும் ஒன்னில்லாம போற மாதிரி அப்ப நாம மகிமைப்படுற மாதிரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? ஏன்னா நம்ம ஆண்டவர் அவ்வளவு பெரியவருங்க. அவரை மட்டுப்படுத்த முடியாது.
அவர் மட்டும் படுத்தாதீங்க. வேதம் சொல்லுது, ஆவியை அவித்து போடாதுங்க. உன்னால் முடிய, உனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், உன் பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு உனக்கு விசுவாசம் இல்லைன்னாலும் வாயை பத்துட்டு, இவனுக்கே இவ்வளோ விசுவாசம் வந்தேன்னா ஆண்டவர் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பொறாமப்படாத. அவனுக்கு கண்ணு திறந்துச்சுன்னா இவனுக்கும் கண்ணு திறக்கணும். திறக்கடு சுவாமி, திறங்க சாமி, உங்க நாம மகிமைப்படட்டும். அப்படி கேட்கணும். ஆண்டவரே, பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் கார் வச்சிருக்கான், பைக் வச்சிருக்கான், அவன் வீட்டுக்கு, அவனு ஏற்கனவே வீட்டுக்கு பின்னால் 5 சென்ட் முன்னால் 5 சென்ட் இருந்து திரும்ப 50 சென்ட் ஆண்டிருக்கேன் பின்னால. எனக்கு ஒரு 2.5 சென்ட்டுங்களும் தாருங்க ஆண்டவரே. ஏழை கொடுத்த பிசாசு எப்படி சொல்லுவார்? அந்த பிசாசு எல்லாம் அடிக்க மாட்டார் ஆண்டவர். பிசாசே இந்த அறியாத இந்த கண்ணு மங்குன அந்த ஆண்டவர் பிசாசு பிரச்சனை இல்லைங்க. அவன் செத்தாச்சு, அவன் சிலுவையில் தலையை நசுக்கி வாழை போட்டு விளையாடின்னு இருக்காரு. வாழை போய் விளையாடிட்டு இருந்தா இவன் தலையை கொண்டு சொருவக்கம். பெரிய காரியக்காரன் மாதிரி தரித்திரப்ப. எப்படி இந்த வாளுக்கு தலை கொடுப்பு, வாளுக்கு ஏன் தக்கம்? எப்படி சிலுவையில் அடிச்சு நொறுக்கினார தலை, வால் மட்டும்தான் இருக்குது. தந்திரம், வாளுன்னா தந்திரம். இந்த தந்திரம் கடந்து டிங்கடி டிங் டிங் டிங்கடி டிங் 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 பிறகும்போ இவங்க போய் நேருங்க கேப்சி சிக்கன். அவரும் நல்ல மாப்பிள்ளை, நல்ல தெளிஞ்ச புத்தியோட இன்னைக்கு என்ன பெண்டாட்டியை நல்லா உற்சாகப்படுத்தணும், நல்லா வேண்டி கொடுக்குறேன்னு சொன்னா இவளுக்கு வா கண் எங்கே போகும்? சேருங்க. அது செத்தது. அந்த செத்த சிக்கன் சாப்பிடாதீங்க. இங்க எங்க வாலு கடந்து துள்ளுது. ஹல்லேலூயா. அதுக்கு அவன் உடனே பிசாசு. நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், என் ஒய்ஃப் காட்டு கொடுத்தேன்னு தெரில. அவன் சொல்கிறான், மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இது வரும்போது நல்லா மேட்ச் ஆகுதா என்னால் சொல்கிறேன். நான் ஒன்று நினச்சேன், டிங். அவ ஒன்று, இவனும் நானும் ஒன்று நினச்சேன், டிங். நினச்சதை நமக்கு காட்டி தராங்க. இவன் ஒன்றை நினச்சிருக்கிறா, இவன் வேற, பொம்பளைங்க வேற என்ன நினைப்பாங்க, அவங்கள தான் எப்போ மேக்கப் பண்ணி இவன் அப்படி நினைக்கிறான். அடுத்து அவன் கேட்குறா, அது வீட்டில் இருக்கா? இருக்கு. இவன் சொல்கிறான், இது வீட்டில் இருக்கா? இருக்கு. வெளியில் போமா அதை செய்யுமா கேட்குறாங்க. அப்போ ஒரு கரப்பாம்பூச்சியான்னு கேட்குறான். உடனே இவ கரப்பாம்பூச்சி தலையில் இவளுக்கு தலையை வச்சு யோசிக்க. அவன் அதே மாதிரி தான் பிசாசம். வால், அவன் வால், அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது, ஒரு வல்லமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம ஆளுக போய் நான் ஒரு செடி அந்தட்டா உடனே இவனுக்கு வலதுக்கு எப்படிங்கி அவன் ஏன்னா ஒன்று கிட்டுச்சு சோத்திரம். அடுத்து பாவம் போல திரும்ப கலந்து அப்படி இப்படி ஆட்டான். உடனே நான் இடது கை தரட்டா, கொடுத்தாச்சு. 2 கை இட்டேச்சு அவனுக்கு. அடுத்து காலு கை எல்லாத்தையும் கொடுப்பான். ஒரே முட்டு வேதனை, ஒரே காலு வேதனை. அது யார் தந்தா? மழைன்னா எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மழை ஆண்டவர் தானே தந்தார், பிசாசா தந்தான். மழையானாலும் வெயிலானாலும் ஒன்று முன்னை மனக்கண்கள் திறக்கலைன்னா நம்ம கையை நமக்கு தேவன் கொடுத்ததெல்லாம் பிசாசு கொடுத்துருவோம். அவன் கொளுத்த கன்றுக்குட்டியாக வளருவான். ஆண்டவர் யார் கொளுத்த கன்றுக்குட்டியாக வளருவான்னு சொல்லுது? கர்த்தருடைய பிள்ளைங்க கொளுத்த கன்றுக்குள்ளா வளருவான்னு சொல்லிருக்கல. நீ என்ன செய்வ? எல்லாத்தையும் பிடிங்கி அவன்கிட்ட கொடுத்துண்டு கேட்டாளோ, ஒன்றும் இல்லை, இந்த பிசாசு வஞ்சிட்டாய். பக்கத்தில் இருக்கிற செல்லத்துறைன்னு ஒருத்தன் கேட்டாளோ, கள்ளப்பாய கண்ணெடுத்து பார்ப்பான், கம்போர் போடுவான். என்னது? ஏண்டா நீ அவ்வளோ சுலபமான ஆளா உன்னை கம்போர் போட்டு வெடிக்க வைக்கிறதுக்கு? சேனைகளின் கர்த்தர், உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல்ல நீ தங்கி இருக்கிற, அவருடைய சட்டையின் மறைவில் இருக்கிறே. யார் உன்னை தொடுவா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்றாரு. இந்த மணக்கர்கள் சிறகணுமா இல்லையா? சிறக்கலைன்னா அவன் சொரிஞ்சதுக்கு கிரிஞ்சதுக்கு அவன் சும்மா சொரிஞ்சிருப்பான். அவனுக்கு சொறி வந்து சொரிஞ்சான். நம்மளால என்ன நினைப்பணும்? அவனுக்கு காரல் வந்தது தும்முன.
அவன் தும்முனா பிரச்சனை, தும்மிட்டு அவனுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சு லைட்டா துப்புனு காரி துப்பிட்டான். மண்வாரி பிடிச்ச மண்ணு தின்னப்ப இல்லையா? அவனும் ஆண்டவருடைய மனுஷன் தானே, அவனுக்கும் 1.5 காலு 1.5 கைன்னு பிசாசு பிடுங்கி வச்சிருப்பான். அவன் இருக்கிறத வச்சுட்டு ஓடின்னு இருக்கேன். உனக்கு என்ன வேண்டி கிடையாது? சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, மனக்கண்கள் திறக்கட்டும், மனக்கண்கள் திறக்கட்டும். ஹல்லேலூயா. அப்ப எல்லாமே அவர் நமக்காக சிருஷ்டிச்சாரு, அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எவன் எல்லாம் மனக்கண்கள் திறக்குதோ அவன் எல்லாம் என்ன செய்வான்? அதை அனுபவிப்பான். அவர் வச்சிருக்கிற பந்தியில் அவரோட கூட வந்து உட்கார்ந்து சாப்பிடுவ நீ. ஹல்லேலூயா. அவரோட உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உனக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட்டா? திருப்பி கொடுங்க. அப்போஸ்தலர் 13, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 29 அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலியாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். ஓகே, இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் அவரை எப்படி மரித்தார், அப்படி எப்படி உயிரோட எழும்பினார், எதற்காக எழும்பினார்ன்ற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அப்புறமா ரீட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, திரும்புங்க. 1 பேதுரு 1:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதெல்லாம் நம்ம வாழும்படி அனுபவிக்கும்படி தான் கர்த்தர் சிலுவையில் மரித்தார். என்ன செஞ்சார்? எழும்பினார். அழியாததும் எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேற்ற ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, யாருக்கு உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும். இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த வசனத்துக்கு எஸ் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் மறுபடியும் யூ ஆர் born again, நீ மறுபடியும் பிறந்தபடினால தான் எஸ் சொல்கிறீங்க. இதை உலகத்தை சொன்னால் புரியாது, உலகத்தை சொன்னால் புரியாது. இப்போ நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. இயேசுவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. ரைட்டா? ஸோ மறுபடியும் ஜனிப்பித்தார். திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி. See, listen. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். ஹலோ, இங்க எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காய் மரித்தாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மனக்கண்களை திறந்தாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திறந்தார் தானே? இப்போ திறந்தாருன்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்துட்டீங்க. எழுந்துட்டீங்கன்னா நீ என்ன பார்க்காத, பக்கத்தில் இருக்க செல்லப்பையன் மாரியப்பையன் பொண்ணுமுத்து உன பேங்கில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நாளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்காம தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும். வலது பார்சத்தில் யார் வீற்றிருக்கிறா? குமாரன் வீற்றிருக்கிறார். குமாரன் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். மேலானவைகளையே தேடுங்கள், நாடுங்கள், அனுபவியுங்கள், சாட்சியாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. மேலானவைகளை நாடணும். சும்மா கீழே கிடந்து இந்த மேலானவைகளை நாடுங்க, கீழானவைகளை நாடாதீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? மேலானவைகளை நாடுங்கன்னு அர்த்தம் என்ன? கீழானவைகளை நாடாதீங்க. கீழானவைகள்லாம் என்ன? சரி, ஒன்றும் இல்லை. இப்போ கேட்குறேன், மேலானவைகள்லாம் என்ன? இப்போ நம்ம பேசணும்ல,
அவருடைய பலத்த சத்துவத்தால், அவரால் இங்கே செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. குமாரனை உயிரோட எழுப்பின அதே பலத்த சத்துவம் உன் வாழ்க்கையில் இல்லாததை இருக்கிறதாய் மாற்றக்கூடிய சக்தி இல்லையா? இப்போ உங்கள் மனக்கண்கள் திறந்தாச்சு. இப்போ நீங்கள் எங்கே பார்க்கணும்? மேலேயே நோக்கி பார்க்கணும். கீழானவன்னா உலகத்துக்கு அடுத்தவன். உலகத்துக்கு அடுத்தவனா செல்லப்பன்ட்ட இருக்கிறது, மாரியப்பன்ட்ட இருக்கிறது, வள்ளியம்மாள்கிட்ட தொங்குறது. எங்கள் ஊரில் ஒரு வள்ளியம்மா இருந்தாங்க, அவங்க 2 படி தொங்க போட்டிருப்பாங்க. அப்படிதானா? சிலவங்க கிழவிக்கு அந்த கிழவியை ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் கிழவிக்கு அந்த காதில் எடுக்கிற டங்கரான் இருக்குல்ல, அது மேலே ஒரு கண், எப்போ சாவியா வெட்டி எடுக்கலான்னு. புரியுதா உங்களுக்கு? அதை வெட்டி எடுக்கணுமா, உருவி எடுக்கணுமா? கழட்ட முடியாதோ? ஆணி மாதிரி இருக்குல்ல. ஓஹோ. ஆனால் அந்த துவாலி சுற்றி சுற்றி இருக்கும் கயிறு போலே இருக்கு இல்லையா? ஓஹோ. யாருக்கு இல்லை இல்லை? பாருங்க. அப்போ இங்க இருக்கிற கீழானவைகள்னா உங்க கையில் இருக்கிறது உங்க சொந்த விருப்பம். உங்களை இந்த உலகம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். அவன் ஒருத்தன் பென்ஸ் கார் வாங்கியிருப்பான், இதே மாதிரி நமக்கும் வாங்கினா கொள்ளான்னு தோணும். அது அந்த இங்கே உலகத்தில் உள்ளது. ஆனால் ஆண்டவர் இதுவரை இறங்காத கார் என்ன இருக்குது அப்படி கேட்கணும். இறங்காத கார் என்ன இருக்குது? இது வரைக்கும் உலகத்தில் எவனுக்கிட்டேயுமே இல்லாத ஒன்று, எனக்கு மட்டும் பிராண்டடாக செய்யணும். இந்த ட்ரம்ப்பு, ரஷ்ய அதிபர் யார்? புதின். லண்டன் ராணி வீட்டில் ஒரு கார் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்பெஷல் மேடு, கம்பெனி ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தது. அது ஒவ்வொரு காரும் அப்படியே 250-300 கோடியெல்லாம் ஒர்த் இருக்கும். அது என்ன செய்யணும்னா, அந்த எலிசபெத் ராணி வீட்டில் இருக்கிற காரெல்லாம் பஞ்சரே ஆகாது. எப்படி? எத்தனை பஞ்சர் ஆனாலும் வண்டி ஓடிட்டே இருக்கும். புரியுதா? டயரே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. பின்ன எப்படா பஞ்சர் தெரியும்? டயரா எங்களுக்கு தெரியாது. வேட்டி கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். தூக்கி வச்சுட்டு ஹல்லேலூயா. இப்படிதான் மண்டையில போட்டு புரிய வைக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ மேலானவைகளை நாடணும். அப்பதான் பிக் திங்ஸ். அப்பதான் நீங்க தெரிய மாட்டீங்க, உங்களில் கர்த்தர் தெரிவார், அவர் விளங்குவார். அவர் தெரியுது. யாரா இவன்? இவன் அந்த கோயிலுன்னு போயிட்டு இருப்பான்ல, அவன் பல அவனுக்கு இவ்வளவா? எப்படி வாய் எப்படி பிள்ளைப்பாங்க? கோயிலுக்கு போனா இப்படி எல்லாம் கட்டுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், அவர் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலானவைகள் நடங்க. திருப்பி ரோமர் 8:15. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி. இப்போ உங்களுக்குள்ள இந்த ஆவி இருக்கா? எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி இங்கே யார்கிட்ட இருக்கா? அவங்க மட்டும் கை தூக்கு. சுபின்ட்ட இருக்கா? அது பல ஆவி இருக்கு, நீங்க என்ன ஆவின்னு கரெக்டா அண்ணன்ட்ட தனியான்னா சொல்லி இருக்கலாம். கூட்டக்கலப்பில் கேட்டால் பல கூட்டத்தில் இருக்கு, நிறைய குட்டையெல்லாம் வச்சிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். பாருங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாக இருந்தாலுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இதுவரைக்கும் சர்ச்சை விட்டு வெளியே போகாமல் அவருடைய வார்த்தையை சந்தோஷமா, இது எனக்கு என் தேவன் எனக்கு சொன்னார்னு கேட்டீங்கல்ல, யூ ஹேவ் த ஸ்பிரிட். உனக்குள்ள அந்த ஆவி இருக்குது.
பரிசுத்த ஆவி இல்லைன்னா அவருடைய வார்த்தை கேட்க முடியாது. ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. இதே அதிகாரத்துல மேல போய் பாரு, ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8:2 போடுங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவின் ஆவியினுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம். பாவம் என்ன? மரணம் என்னன்னா பாவத்தின் சம்பளம். மரணம் என்ன? வியாதி மரணம், தரித்திரோ மரணம், இல்லாமை மரணம், குறைவு மரணம், தேவையில்லாதத உலகத்துக்குரிய காரியங்களை பேசிட்டு இருப்பது மரணம். கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துனா, இயேசுவை நீ விசுவாசிக்கிறேன்னா, அந்த ஆவி உனக்குள்ள இருக்குதுன்னா, நீ இந்த வியாதி இல்லாம அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உனக்குள்ள இருந்தா, இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டனா, உனக்குள்ள ஜீவனின் ஆவியின் பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம் இருந்தா மரணத்துக்கு இங்க வேலை செய்ய முடியாது, வியாதிக்கு வேலை செய்ய முடியாது, தரித்திரத்துக்கு வேலை செய்ய முடியாது, குறைவுக்கு வேலை செய்ய முடியாது, கடன் உனக்கு வேலை செய்யாது. நீ கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. You are separate from them. இந்த பிசாசின் கிரியைகளுக்கு நீ எப்பவே செப்பரேட் ஆயிட்ட. Don't believe this is. வியாதியை நீ விசுவாசிக்காதே, ஏன்னா நீ அதுல இருந்து பிரிக்கப்பட்டுட்ட. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. I am freedom. நான் ஃப்ரீடமா இருக்கேன். ஹல்லேலூயா. நீ அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை பேர் புரியுது? எப்ப நீங்க இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தை அனுமதிச்சு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டியோ, அப்பவே என்ன நடந்தது? பாவத்துக்கும் மரணத்துக்கும் விலக்கப்பட்டு நீ வேற பிரமாணத்துக்கு வந்துட்ட. ஆவியின் பிரமாணத்துக்கு வந்துட்ட. ஆவியின் பிரமாணம்னா தேவன் உனக்கு தீர்மானித்த மேலான காரியங்கள் அது மட்டும்தான் நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் மனக்கண்ணு நல்லா புரியுது? ஐயோ சாமி, எனக்கு இப்பதான் மண்டையே தெளிஞ்சது சொல்றீங்களா இல்லையா? மண்டை தெளிஞ்சா இல்லையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தோட ஒட்டி இருக்க விரும்புறாங்க. எப்படி? இந்த உலகத்தோட நீங்க உங்க புருஷனை நம்பி இருக்கவோ, உங்க மனைவியை நம்பி இருக்கவோ, உங்களுடைய பெற்றோரை நம்பி இருக்கவோ அவசியம் இல்லை. அப்படி நீங்க நம்பினீங்கன்னா அவர்கள்ட்ட இருக்கிறது தான் கிடைக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஒரு கண்களை தரேன், அந்த கண்ணுக்கு பிரகாசம் வரட்டும். அது வந்துச்சுன்னா நான் உன்னை அழைச்சது நான் தான். இந்த அப்பன்ட்ட குறைவு இருக்கும், இந்த மனைவி கிட்ட குறைவு இருக்கும், இந்த புருஷன்ட்ட குறைவு இருக்கும், இந்த பிள்ளைகிட்ட குறைவு இருக்கும், ஆனா என்கிட்ட குறைவே இருக்காது. நீ விரும்புறதை காட்டிலும் மேலானதை நான் உனக்கு கொடுப்பேன். நீ என்ன விசுவாசி, உன் மனக்கண்கள் திறக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது திறந்தனா இப்போ நிறைய பேர் பாருங்களேன். இப்போ நானே சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? இப்போ நாகப்பன் ஐயாவை நானே என்ன செய்கிறேன், பிளான் பண்ணி வஞ்சிச்சு அவரை நல்லா செல்லம் குழஞ்சு, காலையில் புட்டு, மத்தியானம் சோறு, சாயங்காலம் காப்பி, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் வேண்டி எடுத்து கொடுத்து சொத்த வசமாக எழுதி வாங்கியாச்சு. எப்படி? என்னத்துக்கு? அதே மாதிரி என்ன டண்டியவனாங்கன்னு எழுதி வாங்குவாங்க. இதுதான் நடக்கும். ஆனா கர்த்தர் எனக்கு முன் குறித்தது இருக்கே, அது இங்க பார்க்கிறது இல்ல. எனக்கு அபிஷியலா என் அப்பா சம்பாதிச்சு வச்சது இல்ல, என் மேல முன் குறித்தது. அது பலத்த சத்துவம் விளங்கும் போது, அவருடைய பலத்த சத்துவம் விளங்கும் போது அது என்னுடையதாகும். அது என்னை தேடி வரும். என்ன
நீதியும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரகாசம் ஆயிடுச்சு கண்ணு? இனி தேவையில்லாத சில்லற மேட்டரே வரக்கூடாது. சில்லற காணிக்கையும் கொண்டுறப்படாது. பைசாயில போடப்படாது. செக்கு, சொத்து, செக்கு சொத்து இதுதான் அக்செப்டபிள். நான் இனி எழுதி போட போறேன். செக்கு சொத்து ஒன்லி அக்செப்டபிள். வெளியில வரவே என்னடா இது? கோல்டு வந்து சில்லறையா வேண்டாம், ஆபரணமா வேண்டாம். டாக்ஸ், செய்கூலி, சேதாரம், பயங்கர சேதாரம் எல்லாம் கட்டியா வேணும். 3% முடிஞ்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர். He is God of Almighty, El Shaddai, சர்வ வல்லவர். ஏன் என் அப்பா ஒரு பணக்காரன்னா ஒரு சாதா மனுஷனுக்கு ஒரு கௌரவம் இருக்கும் இல்லை? என் அப்பா பெரிய ஆளுடாங்க. அந்த கௌரவம் நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? என் அப்பா பெரியவர்ப்பா. ஏன்னா அனாதி காலத்துக்கு முன்பதான் என்னை முன் குறித்திருக்கிறார். நான் ஏன் வெட்கப்படணும்? நான் ஏன் சோர்ந்து போகணும்? நான் ஏன் பலவீனத்தோடு இருக்கணும்? ஐயோ சுகர் வந்துருச்சா, இன்னி 10-15 வருஷத்துல முடிஞ்சா? சுகராவது பிகராவது ஓடிரு இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. விசாரி. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, ஆவியினால. This is not an inspiration message. This is a life. Hallelujah. இது தேவனுடைய எழுத்து. மனக்கண்கள் திறக்கும்படி கேளுங்க. தினமும் ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு மனக்கண் திறக்கணும், திறந்துருங்கப்பா. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஸ்பெஷலாக கேளுங்க, எனக்கு மனக்கண்கள் திறக்கட்டும். ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக இருக்கும். தேவனுடைய கடைக்கண் பார்வையில் உங்க வாழ்க்கை இருக்கும். உங்க எதிர்பார்ப்புகள் அப்படி செய்யப்படும். அவர் செயலாற்றுவார். உன்னை கொண்டும் என்னை கொண்டும் செயலாற்றுவார். கண்மலைகளை பிறப்பேன். ஹல்லேலூயா. கத்த சும்மா தரல வார்த்தை, வேலை செய்து போல. ஹல்லேலூயா. கத்த அந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எழுந்திருக்கலாம்.